நேபாளம் திபெத் பகுதியில் போதேகாசி ஆற்றில் பயங்கர வெள்ளப்பெருக்கு. நுவாகோட், ரசுவா உள்ளிட்ட மாவட்டங்களில் கரையோர வீடுகள் அடித்துச் செல்லப்பட்ட காட்சி. நேபாளத்தின் வடக்கு பகுதியில் நிலச்சரிவு மற்றும் காட்டாற்று வெள்ளத்தின் கோர காட்சி. கரையோரத்தில் இருந்த கட்டிடங்கள், 100க்கும் மேற்பட்ட வாகனங்கள் வெள்ளத்தில் அடித்துச் சென்ற நிலையில் 100க்கும் மேற்பட்டோர் மாயம். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்கள் தொடர்பு கொள்ள உதவி எண்கள் அறிவிப்பு. டோல் ஃப்ரீ 1800-309-3793 918069009901 080690009901 ஆகிய எண்களை தொடர்பு கொள்ளலாம். நேபாளத்தில் சிக்கிய 57 தமிழர்களின் விவரங்கள் வெளியானது. ஒரு பேருந்தில் உள்ள 20 பேர் பாதுகாப்பாக இருப்பதாகவும் 37 பேரை தொடர்பு கொள்ள முடியவில்லை எனவும் சூப்பர் யாத்ரா ஏஜென்சி உரிமையாளர் சாதிக் தகவல். தமிழ்நாட்டைச் சேர்ந்த 57 சுற்றுலா பயணிகளின் நிலை என்ன? கும்பகோணம் வட்டாட்சியர் பூங்கொடி பேட்டி. கும்பகோணம் சூப்பர் யாத்ரா ஏஜென்சி இந்த நிறுவனத்துலேருந்து 57 பேர் போயிருக்காங்க. 57 பேரில் நம்ம தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க 17 பேர் சொல்லியிருக்காங்க. அந்த அட்ரஸை தான் நம்ம சேகரிச்சுட்டு இருக்கோம். மேக்ஸிமம் சேஃபாக இருக்காங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. சரியான நியூஸ் வந்ததுமே நான் விசாரணை பண்ணி உங்களுக்கு நியூஸ் கொடுத்துருக்கேன். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்க மத்திய அரசின் தூதரகம் மூலம் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு தகவல். பயணிகளின் விவரங்கள் குறித்து சுற்றுலா முகமை மற்றும் தூதரகங்கள் உடன் தமிழ்நாடு அரசு தொடர் கண்காணிப்பில் உள்ளதாக அறிவிப்பு. நேபாள பிரதமர் பாலன் ஷாவிடம் பிரதமர் மோடி தொலைபேசி வாயிலாக பேச்சு. நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தால் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல், அனைத்து மனிதாபிமான மற்றும் நிவாரண உதவிகளையும் வழங்குவதாக உறுதி. சென்னை மண்டலங்களுக்கு 7 பொறுப்பு அமைச்சர்கள் நியமனம். ராயபுரம், திருவிக நகர் மண்டலங்களுக்கு அருண்ராஜ், சோழிங்கநல்லூர், பெருங்குடி மண்டலங்களுக்கு விக்னேஷ் பொறுப்பு அமைச்சர்களாக அரசு அறிவிப்பு. பன்றிக் காய்ச்சல் குறித்து யாரும் அச்சப்பட தேவையில்லை, அரசு கண்காணித்து வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் பேட்டி. காய்ச்சல் வேகமாக பரவிட்டு இருக்குங்கிறது பார்த்திங்கன்னா ஏற்புடையதாக இல்லை. வயதானவர்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் நம்ம அதிகமாக டெஸ்ட் பண்ணுறதுனால இது இருக்குது. இது ஒன்றும் அச்சப்பட தேவையில்லை. இதை குணப்படுத்தக்கூடிய வியாதி தான். ரொம்ப நம்ம அச்சப்படக்கூடிய அளவுக்கு வியாதி இல்லை. அப்போ வயசானவர்கள், ஏற்கனவே உடல் உபாதைகள் இருக்கிறவங்களுக்கு தான் அதை நம்ம கொஞ்சம் அச்சப்படணும். மற்றபடி நமக்கான தேவையான மருந்துகள் நம்மகிட்ட கைவசம், டாமிஃப்ளூங்கிற மாத்திரைலாம் நம்ம போதிய அளவில் இருக்குது. நம்ம அரசு தொடர்ந்து கண்காணிச்சுட்டு தான் இருக்கோம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் வரும் 1ஆம் தேதி முதல் பொதுமக்கள் மற்றும் பக்தர்களுக்கு முற்றிலும் செல்போன் தடை. கோவிலின் உள்ளே ரீல்ஸ் உள்ளிட்ட நடவடிக்கைகளை தடை செய்ய செல்போனுக்கு அனுமதி இல்லை என அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் பேட்டி. இந்த கோவில்களை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, மொபைல் போன்ஸை ஏன் ரெஸ்ட்ரிக்ட் பண்றோம் அப்படின்னா, அந்த க்ரௌட்ல மொபைல் போன்ஸ் எடுத்து உள்ள வரவங்க, அந்த க்ரௌடா சேர்ந்து உள்ள இருக்கக்கூடிய இறைவனுடைய சிலையை போட்டோ எடுக்கிறது,
அப்புறம் அந்த கிரௌட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரீல்ஸ் எடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து வெளியில வந்துட்டு இருக்கு. வரும் 28ஆம் தேதி மேட்டூர் அணையில் இருந்து முதலமைச்சர் விஜய் நீரை திறந்து வைக்க உள்ளதாக தகவல். விரைவில் நல்ல செய்தி வரும் என சட்டப்பேரவையில் நீர்வளத்துறை அமைச்சர் தெரிவித்திருந்த நிலையில் இன்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு. மேட்டூர் அணையில் நீர் திறக்க முதலமைச்சர் விஜய் செல்ல உள்ளதாக கூறப்படும் நிலையில் காவல்துறை அதிகாரிகள் ஆய்வு. கோவை மேற்கு மண்டல காவல்துறை தலைவர், சேலம் மாவட்ட டிஐஜி உள்ளிட்டோர் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து கேட்டறிந்தனர். அரசு பணிகளில் புதிதாக விண்ணப்பிப்பவர்களுக்கு மட்டுமே இனி தமிழ் வழியில் கல்வி படித்தமைக்கான முன்னுரிமை அளிக்கும் மசோதா தமிழக பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கர் ஒப்புதல். பரந்தூர் விமான நிலையத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்களை விவசாயிகளிடமே திரும்ப ஒப்படைக்க வேண்டும். தமிழக அரசுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் பே. சண்முகம் வலியுறுத்தல். எந்த திட்டத்திற்காக நிலம் கையகப்படுத்தப்படுகிறதோ அதற்குத்தான் பயன்படுத்த முடியும். ஒருவேளை இந்த திட்டத்தை ஏதோ ஒரு காரணத்தில் அரசாங்கம் கைவிடுகிறது அல்லது தனியார் முதலாளிகள் கைவிடுகிறார்கள் என்று சொன்னால் மீண்டும் நிலத்தை விவசாயிகளிடம் ஒப்படைக்க வேண்டும். அதே மாதிரி நிலத்தை கையகப்படுத்தி 5 ஆண்டுகளுக்குள் பயன்படுத்த வேண்டும். இல்லை என்றாலும் நிலத்தை திரும்ப விவசாயிகிட்ட ஒப்படைக்கணும். இதுதான் 2013ஆம் ஆண்டு நிலம் கையகப்படுத்தல் சட்டம் சட்டத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அம்சம். பரந்தூரில் கையகப்படுத்தப்பட்ட நிலத்தை என்ன செய்வது என்பது குறித்து சட்ட ஆலோசகர்களுடன் கலந்தாலோசித்து முடிவெடுக்கப்படும். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் விளக்கம். சட்ட வல்லுநர்களோடு சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதால அது கலந்தாலோசித்து நம்ம சொல்லணும். கலந்தாலோசித்து அவர்களுக்கு ஃபேவராகவே இதை நம்ம சட்டமன்றத்தில் மானிய கோரிக்கைகள் பற்றி பேசாமல் தங்கள் தனிப்பட்ட கருத்துக்களை பேசி நேரத்தை வீணடிப்பதாக சிபிஎம் மாநில செயலாளர் பே. சண்முகம் விமர்சனம். ஆளும் கட்சி, எதிர்க்கட்சி இவைகளையும் தாண்டி மற்ற கட்சிகளுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு அளிக்கவில்லை என்றும் குற்றச்சாட்டு. ஆளுங்கட்சிக்காரங்களும் அதான் செய்கிறாங்க, எதிர்கட்சிக்காரங்களும் அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால் மக்களுடைய பணம் வீணடிக்கப்படுகிறது, சட்டமன்றத்தினுடைய நேரம் என்பது வீணடிக்கப்படுகிறது. சட்டமன்றத்தில் சட்டமன்ற நடவடிக்கைகள் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தப்படுவதை சபாநாயகர் உறுதிப்படுத்த வேண்டும். மானிய கோரிக்கையின் மீது விவாதம் என்பது சில நிமிடங்களும், அவசியமற்ற கருத்துக்கள், அவசியமற்ற வாத பிரதிவாதங்கள் அதிகமான நேரமும் சட்டமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருப்பது என்பதை தமிழக மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். சட்டப்பேரவை நிகழ்வு ரீல்ஸ் மூலமாக வெளியில் வருவதற்கு விரைவில் தீர்வு காணப்படும் என அமைச்சர் செங்கோட்டையன் உறுதி. மேட்டூர் அணை திறப்பு குறித்து இதுவரை தேதி முடிவாகவில்லை என்றும் விளக்கம். அதற்கு செய்தித்துறை அமைச்சர் அதற்குரிய நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார். ஆகவே படிப்படியாகத்தான் ஒவ்வொரு நிலையும் அரசு நடவடிக்கை எடுக்க முடியும். அந்த யூடியூப் மக்களிடத்தில் விளம்பரமாகும் என்ற முறையில் அவர்கள் செய்கிறார்கள். அதை எப்படி முறைப்படுத்துவது என்பதை நம்முடைய சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் செய்தித்துறையோடு கலந்து அதை முறைப்படுத்துவார். நாளையே இதுவரையிலும் முதலமைச்சர் அதை பற்றி தேதி அறிவிக்கப்படவில்லை. அவர்தான் அறிவிக்கப்பட வேண்டும். அறிவித்ததற்கு பிறகு நான் சொல்கிறேன். காரைக்காலில் விவசாயிகளுக்கு மானிய விலையில் சம்பா, தாளடி பருவ விதைகள் வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார் அமைச்சர் GNS ராஜசேகரன். விவசாயிகளுக்கு வழங்கப்படும் நிதி உதவி, மோட்டார் பம்ப் செட்டுகளுக்கான மானியம் உள்ளிட்ட திட்டங்கள் குறித்தும் விவசாயிகளிடையே விளக்கம். கேரள மாநில மக்களின் புனித பண்டிகைகளில் ஒன்றான திருவோண பண்டிகையை முன்னிட்டு முதலமைச்சர் விஜய் வாழ்த்து.
கேரள மாநிலத்தின் அறுவடை திருநாளாம் ஓணம் திருநாளில் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் அன்பும் மகிழ்ச்சியும் என்றும் பொங்கி பெருகட்டும் என வாழ்த்து செய்தி. நீலகிரி மாவட்டம் குன்னூர் வெலிங்டன் ராணுவ பயிற்சி முகாமில் ஓணம் பண்டிகை கொண்டாட்டம். ராணுவ வீரர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பாரம்பரிய உடையணிந்து நடனமாடியும் படகு போட்டியை தத்ரூபமாக செய்து காட்டியும் அசத்தல்.